வெண்டைக்காயை நம்ம கட் பண்ணி நல்லா இந்த மாதிரி வெறும் ஒரு கடாயில் போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கணுங்க. பாருங்கள், இந்த மாதிரி பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா கடாயில் வறுத்து எடுத்துக்கணும். வறுத்து எடுத்து ஒரு தட்டில் நம்ம எடுத்து போட்டு வச்சுக்கலாம். இதை அப்படியே தட்டில் ஆறட்டும். அதை அப்படி போட்டு வச்சிடலாம். அதுக்கப்புறம் நம்ம கடாயை வச்சுட்டு எண்ணெயை ஊற்றி தக்காளி வெங்காயம் எல்லாம் கட் பண்ணி 2 தக்காளி 2 வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். நான் 2 தக்காளி நல்லா முழுசாக பெரிய பெரிய தக்காளி 2 தக்காளி, 2 வெங்காயம் நல்ல சைஸான 2 வெங்காயம். ஓகேங்களா? எல்லாத்தையும் நான் நல்லா இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கினேன். எடுத்து வச்சுட்டு இப்போ கடாயை வச்சு கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டு நம்ம கடுகு போட்டுக்கலாம். பாருங்கள், கடுகு போட்டு இப்போது வெங்காயத்தை போடலாம். கடுகு பொரிஞ்சதும் வெங்காயத்தை போட்டு நல்லா நம்ம வதங்க விடலாம். வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதங்கணுங்க. அப்போ தான் குழம்பு டேஸ்ட்டாக இருக்கும். இல்லைன்னா பச்சை வாசனை வரும். அதனால் வெங்காயத்தை நல்லா இந்த மாதிரி பொன்னிறமாக நம்ம வதக்கி எடுத்துக்கணும். வதக்கி எடுத்துட்டு நல்லா வதங்கட்டுன்னு எண்ணெயிலே நல்லா பொன்னிறம் ஆகிற அளவுக்கு நம்ம வதக்க விடணும். நல்லா வதங்கிச்சோன்னா அதுக்கப்புறம் நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம். பாருங்கள், நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம தக்காளியை சேர்த்துக்கலாம். நம்ம பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த தக்காளியை எடுத்து நம்ம சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இப்போ இதையும் நம்ம வதங்க விடலாம். தக்காளியை சேர்த்தாச்சு. நம்ம நல்லா வதங்க விடலாம். இதை நல்லா வதங்கணுங்க. அந்த தக்காளி பெருசு பெருசாக கட் பண்ணி சைஸாக இருக்குல்லையே, அதெல்லாம் வதங்க விட்டுட்டு நம்ம வெண்டைக்காயும் அதிலே போட்டு நல்லா வதங்க விடலாம். வெண்டைக்காயும் நல்லா வதங்கிக்கின்னு இருக்கு. தேவையான அளவுக்கு நம்ம ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். மிளகாத்தூள் சேர்த்துட்டு நம்ம நல்லா கலக்கி விட்டுடலாம். தேவையான அளவுக்கு உப்பு நம்ம பாருங்கள், உப்பு தேவையான அளவு தான். நம்ம கல் உப்பு தான் சேர்த்துருக்கோம். தேவையான அளவுக்கு சேர்த்துட்டு நம்ம நல்லா கலந்து விடலாம். கலந்து விட்டு கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். நம்மளுக்கு எவ்வளோ குழம்பு தேவையோ அந்த அளவுக்கு தண்ணி சேர்த்தா போதும். பாருங்கள், அவ்வளோதான். தண்ணி சேர்த்துட்டு நம்ம இதை வேக விடலாம். அவ்வளோதாங்க. இப்போது நம்ம வேக விடலாம். அது நல்லா மூடி போட்டு மூடி வச்சிடலாம். வெந்துன்னு இருக்கட்டும். நம்ம கொஞ்சமாக தேங்காய் கட் பண்ணி அந்த பாலை எடுத்துக்கலாம். பாருங்கள், தேங்காய் நல்லா பொடிசாக கட் பண்ணி இந்த பாலை எடுத்துக்கலாம். அதை அரைச்சிக்கலாம். கொஞ்சமாக புளியை ஊற வச்சு கரைச்சி நம்ம எடுத்து வச்சுக்கலாம். புளியை நல்லா கரைச்சிக்கணும். கரைச்சி எடுத்து வச்சுக்கின்னு அதையும் நம்ம குழம்புல சேர்த்துக்கலாம். குழம்புல சேர்த்து நல்லா அந்த புளி தொக்கெல்லாம் எடுத்துட்டு வெறும் சாறை மட்டும் அதில் நம்ம ஊற்றி நல்லா கொதிக்க விடலாம். நல்லா கொதிச்சதும் இப்போ கொஞ்சம் நேரம் அப்படியே கொதிக்கிட்டோம். கொதிச்சதும் நம்ம இப்போது தேங்காய் பால் அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அதையும் அதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நம்ம நல்லா கொதிக்க விடலாம். நல்ல திக்கான நல்ல சுவையான நல்ல ஒரு டேஸ்டான கம வாசனையோடு நம்மளுக்கு வெண்டைக்காய் பொரிக்குழம்பு ரெடி ஆகிடுச்சிங்க. அவ்வளோதான். இப்போ ஒரு பவுலில் நம்ம எடுத்து வச்சுக்கலாம். பாருங்கள், அவ்வளோதாங்க, ரெடி ஆகிடுச்சிங்க. பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டன் அழுத்துருங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். அடுத்து நான் ஒரு நல்ல சமையலோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, பாய் பாய்.